ஆனால் 2026 நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். 2026 அது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 10 1. சூரியன் ரொம்ப உச்சத்தில் இருக்க போகின்ற ஒரு வருடமாக இருக்க போகிறது. இப்போ சூரியன் உச்சத்தில் இருக்க போகுதுன்னா அப்போ என்ன வரப்போகுது? கட்டுப்பாடு, தலைமை பொறுப்பு, நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு ஸ்திரத்தன்மை, தவறு செய்கிறோமோ நல்லது செய்கிறோமோ எது எடுத்தாலுமே ஸ்திரத்தன்மையோடு பிடிவாதத்தோடு நம்ம எல்லாருடைய குணமும் மாறப்போகுது. 2026 அதற்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கும்போது ரெண்டை பார்க்கலாம். ஒன்று அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி, இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அல்லது நெகட்டிவிட்டி. அப்போ 2026 பொறுத்த வரையிலும் நம்மை நாமே நம்முடைய ஆரோக்கியத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வதற்கான விழிப்புணர்வும், அதே நேரத்தில் அந்த ஆரோக்கியத்தை விட மிக முக்கியமாக நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, என்ன வகையான பாதிப்புகள்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இந்த புதிய வருடத்தை அணுக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவை. பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்த வரையிலும் 4 முக்கியமான கிரகங்கள் இந்த வருடத்தை வழிநடத்தப் போகிறது. குரு, சனி, ராகு, கேது. இந்த 4 கிரகங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு குரு ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுப கிரகம்னு சொல்லுவோம். ஆனால் அவர் மீன ராசியிலும் கடக ராசியிலும் இந்த வருஷத்தில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும் போது நிறைய நல்லது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் தான் நான் சொல்லுவேன். முக்கியமான காரணம் ஒன்று தான், தண்ணீர். நம்ம உடம்பில் அதிகமாக நீர் தேங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இந்த வருடத்தில் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் சனியுடைய தாக்கம் அதிகமாகிறதுனால நம்மளோட லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நிணநீர் மண்டலங்கள், உடலிலிருந்து கழிவாக வெளியேறக்கூடிய விஷயங்கள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உள்ளது.